அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு லக்ன சந்தியில் பிறந்த ஜாதகம் தான். சிம்ம லக்னம் முடிஞ்சு கன்னி லக்னம் வரும்போது பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு அரை நிமிடத்திற்கும் குறைவாக வந்து லக்னம் மாறுது. ஜாதகம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து கன்னி லக்னமாக தாங்க போட்டிருந்தேன். ஏன்னா அவங்க கொடுத்த டைம் வந்து அப்படி தான் கன்னி லக்னமாகவே போட்டுட்டேன். ஒரு அரை நிமிஷம் முன்னாடி பிறந்திருந்தால் அது வந்து சிம்ம லக்னமாக மாறினது. சில கேள்விகள் கேட்டேன். இப்போ அந்த பையன் 18 வயசு பையன்தான். ஒரு 40 வயசில் வந்திருந்தாருன்னா கல்யாணம் எப்போ முடிஞ்சது, குழந்தை என்ன பிறந்தது, இப்போ எங்கே இருக்கீங்க, அந்த மாதிரி சில கேள்விகள் மூலம் வந்து உறுதிப்படுத்தலாம். இப்போ சின்ன பையங்கிறதுனால 12ஆம் இடம் சுபத்துவமாக தான் இருக்குது. ஆனால் பிறந்த ஊரில் தான் இருக்கேங்காரு. என்ன இருந்தாலும் 18 வயசு தான் ஆகுது. இப்போ தான் காலேஜுக்கே போகிறாரு. இப்போ காலேஜ் போகும்போது பிரியக்கூடிய அமைப்புகள் கூட கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குணபாவங்களை வச்சு இப்போ சிம்ம லக்னமாக இருந்தால் லக்னத்திலே வந்து சூரியன் உட்காந்துருக்காரு, நல்ல நிலைமையில் இருக்காரு, அடுத்தவங்களை அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த மாதிரி குணங்கள் இருக்குதாங்களா அப்படின்னா இல்லைங்க, அந்த மாதிரிலாம் குணங்கள்லாம் கிடையாது, சாஃப்டான நேச்சர் உள்ள பையன் தான் அப்படின்னாரு. இப்போ கன்னி லக்னமாக இருந்தால் செவ்வாய் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேதுவோட இணைஞ்சு சூட்சம வலுவில் தான் இருக்காரு. சனியோட பார்வைலாம் அங்கே இல்லை. சனி 24 டிகிரி, செவ்வாய் 5 டிகிரி, கேது 1 டிகிரி. இந்த ஒரு ஜாதகத்துக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு டைமும் டேட்டும் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து அந்த டிகிரி அமைப்புகளெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஜாதகத்துக்கு எல்லா ஜாதகத்துக்கும் வந்து அதை கொடுக்க முடியாது. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஜாதகத்தில் டேட்டு போடுங்க, டைம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. அதுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒத்துழைக்கணுங்க. அதாவது எல்லாருமே வந்து அவங்களோட ஜாதகத்தை பொது வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு கொஞ்சம் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காண்டி அவங்களுடைய பேர், ஊர், இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் எல்லாம் மறைச்சிட்டு நான் போடுறேன். முக்கியமான விஷயங்கள்லாம் போடுறேன். தெளிவாக போடணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்களோட ஒத்துழைப்பு வேணும். அவங்க சொல்லாமல் நம்ம வந்து போட முடியாது. இந்த ஜாதகத்துக்கு வந்து நான் டேட்டு டைம் எல்லாம் கொடுக்குறேன். அதில் நீங்கள் டிகிரி அமைப்பு பார்த்துக்கோங்க. செவ்வாய் சூட்சம வலுவில் தான் இருக்கார். செவ்வாய் சூட்சம வலுவில் இருந்தால் அவரோட கோப குணங்கள் வந்து மட்டுப்பட்டு போய் இருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் உள்ள ஜாதகம். 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் இருந்தால் 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்து செவ்வாய் பார்க்காரு. டிகிரி நெருக்கத்தில் பார்ப்பாங்க. அப்போ 7ஆம் இடம் பாதிச்சிருக்கா. இந்த மாதிரி நேரத்தில் வந்து தாமத திருமணம் இந்த மாதிரி அமைப்புகளை வச்சு அவரோட பின் வயதுகளில் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா ஒழிய எடுத்த உடனே வந்து சொல்ல முடியாது தான். அதே நேரத்தில் நான் சில கேள்விகள் மூலமாக அந்த கன்னி லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து சிம்ம லக்னத்துக்கு உண்டான குணங்கள் இல்லை அப்படிங்கிறத வந்து கேள்வி கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 10ஆம் இடங்களோட குரு தொடர்பில் இருக்கிறதுனால சொல்லி கொடுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. எல்லாத்துக்கும் வந்து நல்லா சொல்லி கொடுப்போம். பாடத்தை நல்லபடியாக வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன படிக்க வைக்கலாங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்த ஜாதகம், சிம்ம வீடு சுபத்துவமாக இருக்குது, புதன் சுபத்துவமாக இருக்காரு. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர் இந்த மாதிரி துறைகள்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, ஏன்னா 12ஆம் இடமும் 8ஆம் இடம் வளர்த்துருக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசு வேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஜாதகம். அப்படின்னா செவ்வாயோடைய இது வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம சுபத்துவம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால செவ்வாயோடைய மெடிக்கல் ஃபீல்டு வேண்டாம் அப்படின்னா அவங்களும் வந்து மெடிக்கல்லாம் வந்து படிக்க வைக்கிற மாதிரி எங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. 2 10ஆம் இடங்களோட குரு தொடர்பில் இருக்கிறதுனால பேங்கிங் செக்டர்லையும் வந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீச்சர் வேலையும் இருக்குது. நாங்கள் டீச்சர் வேலைக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. அந்த பையனோட அம்மா வந்து எனக்கு அதில் விருப்பம் இல்லைங்க, அந்த பேங்கிங் இந்த மாதிரினா ஓகே. அந்த பையனே வந்து என்ன சொல்கிறான்னா ஐடி ஃபீல்டில் போகணும்னு ஆசை அப்படின்னாங்க. ஐடி ஃபீல்டில் தாராளமாக போகலாம். சூரியனோட சுபத்துவத்தின் காரணமாக ஐடி ஃபீல்ட்லேயே மேனேஜர் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லாவே வரும். அரசு வேலை, மத்திய அரசு வேலை வாங்கக்கூடிய யோகமான ஜாதகம் தாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தை மெயினாக எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த டிகிரி அமைப்பில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தால் கூட காரக ரீதியான பலன்கள் மாறாது. அதாவது ஆதிபத்திய ரீதியாக என்ன லக்னம் அப்படிங்கிறதுல வந்து சில இடர்பாடுகள் இருந்தாலும் சில கொஸ்டின்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பலன் சொன்னேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காரக தொழில்கள், புதன் தான் அதிக சுபத்துவம். அந்த இதில் வந்து எந்த விதத்திலையும் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்துராது. சனி தசை நடந்துக்கிட்டு இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தில் ஜென்மசனி வர பெய்கிட்டு இருக்குது. சனி தசை வந்து சிம்ம லக்னமாக இருந்தார்னா அப்படியே வந்து 12ஆம் இடத்துல உட்காந்து 6ஆம் வீட்டோட தொடர்பில் இருப்பார். நல்லா இருக்காதுங்க. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் இருந்தால் 5க்கும் 6க்கும் அதிபதி ஆனவர் வந்து அவர் 11ஆம் இடத்துல உட்காந்து 5ஆம் வீட்டோட தான் தொடர்பில் இருப்பார். 6ஆம் இடத்து பலன்களுக்கு 6க்கு 6ல் மறைஞ்சிருப்பார். இந்த மாதிரி வந்து சில இது இருக்குது. அதுக்கப்புறம் வர்ற புதன் திசை வந்து 2 லக்னமாக இருந்தாலும் நல்ல பலன்களை செய்கிற அமைப்புகளில் தான் இருக்கிறாங்க. அதனால் ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம் தான். புதனுடைய துறைகளில் அரசு சம்மந்தப்பட்ட, பேங்கிங் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். லக்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஜாதகம் வந்து ஒரு உதாரண ஜாதகமாக இருந்ததுனாலே நான் சில கேட்ட கொஸ்டின்ஸ், அதாவது 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பையன் வந்து பிறந்த ஊரில் தான் இருக்கான். ஆனாலும் எதிர்காலத்தில் இப்போ தான் படிக்கிறதுக்கு முதல் தரையாக காலேஜ் சேர்க்கறதுக்கு என்ன படிப்புன்னு கேட்டு வந்தாங்க. காலேஜ் படிக்கும்போது வெளியில் போகக்கூடிய அமைப்புகள் வரலாம். அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்கும்போது பேங்க் வேலைலாம் கிடச்சுன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு இடமா நகர்த்திட்டு இருப்பாங்க, அந்த டைமும் வரலாம்.
ஐடி ஃபீல்டில் வேலைக்கு போனாங்கன்னா ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு பெங்களூரு கர்நாடகா நகர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து தசாபுத்தி அடிப்படையில் வரக்கூடிய ஜாதகம் தான். இப்போதைக்கு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணது வந்து கன்னி லக்னம், அது ரீதியான பலன்கள்லாம் ஒத்து போகுது. அதே நேரத்தில் காரக தொழில்கள் வந்து 2 லக்னமாக இருந்தாலும் மாறாது. புதனுடைய திசையை 2 லக்னமாக இருந்தாலும் நல்லது தான் செய்யும். இந்த பையன் வாழ்க்கையில் நல்லா இருப்பான். லக்ன டிகிரி நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லக்ன டிகிரி லக்ன முனை புள்ளிக்கும் வந்து நிறைய சுபத்துவங்கள் இருக்கிறதுனால இந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.